வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலகிராம் லிங்க்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சா யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஆல்ரெடி புதுசா இருந்தீங்கன்னா, இந்த பிகினர்ஸ் கைடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த வீடியோவ ஒன் பை ஒன்னா ஒரு 15 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டே பாருங்க. ஒரு வீடியோ முடிஞ்சா பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது கேப் விட்டு அடுத்த வீடியோ பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அது மாதிரி பாருங்க. ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த கான்செப்ட் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஆல்ரெடி முன்னாடியே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய கான்செப்ட்ல இருக்கக்கூடிய கான்செப்டை மட்டும் பாருங்க போது. இதுவே உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டர்ஸ் வீடியோ ஒன்றா பாருங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நான் டெய்லி கொடுக்கக்கூடிய கோல்டு அண்ட் நிஃப்டியோட அப்டேட்ஸ் வந்து டெய்லி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நீங்கள். அதனால் கண்டினியூவாக பாருங்கள். வாங்க நிஃப்டி பார்க்கல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு சப்போர்ட் லைன் போட்டிருந்தேன். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டிருந்தேன். இங்கே மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டிருந்தேன். ஏன்னா நேற்று மார்க்கெட் இங்கே தான் க்ளோஸ் ஆச்சு. இங்கே சப்போர்ட் போட்டிருக்கலாம். ஏன்னா இங்கே தேவைப்படல. ஏன்னு கேட்டிங்கன்னா மார்னிங் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி காமிச்சா. அதனால வந்து மார்க்கெட் நான் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் போட்டேன். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பார்த்துட்டு நான் ரெசிஸ்டன்ஸ் இங்கே போட்டேன். சப்போர்ட் போட்டேன். மேலே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். பட் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள தான் சுற்றி இருக்குது. வேற எங்கேயும் போகல. இந்த இடத்த தாண்டி எங்கேயும் மூவ் ஆகல. பார்த்தீங்கன்னா இங்கே காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது. கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு அகைன் கீழே சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அகைன் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே போய் முடிஞ்சிருக்கு மார்க்கெட். அதுக்குள்ளே தான் முடிஞ்சிருக்கா. 5 மினிட்ஸில் பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு ட்ரேடிங்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மார்னிங் இங்கே ஓப்பன் ஆனது. அந்த செகண்ட்லேயே ஒரு மூவ் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்தான் பார்த்தீங்களா. இந்த கீழே வந்து திரும்புற இடத்துல ஏன்னா ட்ரெண்ட் பை ட்ரெண்டுக்கு வந்துச்சு. நேற்று வந்து ஆல்ரெடி செல் ட்ரெண்டில் ரன் ஆகிட்டு இருந்தது. ஒவ்வொரு ஹையாக உடைக்கும் போது பை ட்ரெண்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு மார்க்கெட் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸே மேலே க்ளோஸும் போது ஆட்டோமேட்டிக்காக பை ட்ரெண்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கலாம். 5 மினிட்ஸில் பை ட்ரெண்டுக்கு வந்துட்டா. அப்போ வந்து நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்னவா இருக்கணும், பையில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இங்கே யூஸ் பண்ணணும். மேலே போயிட்டு கீழே வந்தால் இங்கே அழகாக வந்து சப்போர்ட்டுக்குள்ளேயே வந்துட்டு திரும்பி ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கான். பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் அவுட்புட் கிடச்சிருக்கு. 24,025 மேலே பார்த்தீங்கன்னா 24,120 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் போயிருக்கு. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் போயிருப்பா. 60 to 70 பாயிண்ட் கூட நாளைக்கு எக்ஸ்பிரிங்கிறனால இன்னைக்கு நல்லாவே போயிருக்கலாம். பட் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்க. எங்கே ட்ரேடு கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சி பழகிக்குங்க. இங்கே போய் மார்க்கெட் ஓப்பன் ஆன முன்னாடி இந்த இடத்துல போய் துரத்துனீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் போய் துரத்தக்கூடாது. மார்க்கெட் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இடையில எங்கேயுமே நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒன்றா இந்த ஜோன் இல்லாட்டி இந்த ஜோன். இதான் 2 ஜோன் தான். கீழே சப்போர்ட் ஜோனில் எடுத்தால் பைக் எடுக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் எடுத்தால் செல்லு எடுக்கலாம். பாருங்க அதுதான். அதை தாண்டி ஒன்றும் நடக்கல பாருங்க. நான் டெலிகிராமில் ஏற்கனவே இந்த இந்த 2 லைன் தான் கொடுத்துருந்தேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருந்தேன். அதுதான் நடந்திருக்குது. இங்கே வந்தால் மேலே போனால் கீழே வந்தால் மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்து பாருங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு கீழே பாடி கூட க்ளோஸ் பண்ணி போட்டு போயிருக்கா. அப்போ வந்து பாடி க்ளோஸ் பண்ணிட்டான்ல, இது மறுபடியும் செல் ட்ரெண்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி க்ளோஸ் கீழே வைக்கல. இது பாருங்க நான் 50 மினிட்ஸை காட்டுறேன். 15 மினிட்ஸே மேலே தான் வைக்கிறா. 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. அந்த 1 ஹவரில் நடந்தது கரெக்டாக இந்த சப்போர்ட் போட்டிருந்தோம். அவன் கீழே வந்துட்டு கொண்டு போய் பாடி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கா. புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா பார்க்கணும். பார்க்க பார்க்க தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வந்துட்டு மறுபடியும் மேலே போய் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போனவன் அங்கேருந்து மேலே போகல. கிட்டத்தட்ட 1 மணிக்கு உள்ளே போய் சேர்ந்தவன் தான் மார்க்கெட் முடிவு வரைக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேயே அவன் ட்ராவல் பண்ணிட்டு மார்க்கெட்டை முடிச்சிட்டான். புரிஞ்சுங்களா? அப்போ ஒவ்வொன்றா நம்ம இப்படி பார்த்தோம்னா தான் ஒரு ஐடியா கிடைக்குது. பாருங்க இந்த இந்த ஹை இதுதான் ஹையாக இருக்குது இன்னைக்கு டுடே போட ஹை. அந்த ஹைக்கு மேலே பாடி எங்கேயாச்சும் க்ளோஸ் வச்சிருக்கானு பாருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக் வச்சுட்டு வந்துட்டா. இப்போ எது ஹை இது ஹை போயிருக்கானு பாருங்க. இல்லை. இப்போ அந்த ரேஞ்சு தான். அவன் இதுக்கு மேலே போக முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் அவன் நின்ட்டான் உள்ள. இப்போ இந்த ரேஞ்சுகளெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக பார்க்கணும். பார்த்தா தான் ஐடியா கிடைக்கும். நம்ம எதையுமே பார்க்காம பண்ணோம்னா நம்மளால ட்ரேட் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி ரேஞ்சஸ் எல்லாம் ஒவ்வொரு ரேஞ்ச் பை மேலே பை சைடு செல் சைடு எங்கே ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் மூவ் பண்ணணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் கீழே வந்த மாதிரி காட்டுது. இதே வந்து ஸ்பாட் இது வந்து ஃபியூச்சர் பார்த்துட்டு இருக்கிற ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சுக்கு லோவத் அதாவது ஓப்பனை தொட்டு போட்டு அப்படியே போயிருப்பேன் பாருங்க. நான் இப்போ ஸ்பாட் போடுறேன். இது ஸ்பாட் பாருங்க. காலையில் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் இங்கேயே உள்ளே வந்துட்டு
அழகா தொட்டுட்டு அப்படியே மேலே போயிட்டான். புரிஞ்சுங்களா? இவன் வந்து லோவையும் உடைக்கல. லோ இது இந்த லோவுக்கே வரல. இந்த லோவுக்கு இந்த பாடி மட்டத்துக்கு வந்துட்டு அப்படியே மேலே போயிருக்கான். இப்போ நம்ம சப்போர்ட்டுக்கு ஏன் ஸ்பாட் வைக்கணும்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரேடை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இங்கே பாருங்க விக்கு, கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த எந்த விக்குக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்க, எங்கேயுமே ஆகலை. இவ்வளோதாங்க மார்க்கெட்டில், இவ்வளோதாங்க. இந்த இந்த சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக வந்து இதில் காசு பண்ண முடியுங்க. கொஞ்சம் அப்படியே படிங்க, ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் இது வந்து நம்மளுக்கு புரியும். அதனால படிங்க, அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நாம ரைட் அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.